I thank God for the opportunity He gave us to gather again in this place as a church. சபையாக இந்த இடத்திலே திரும்பவுமாக நம்மை கூடிவரச் செய்த தேவனுக்காக நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். God has loved us so much. தேவன் நம்மை அதிகமாய் நேசித்திருக்கிறார். And I think it's good for us to pray a prayer. Lord, open my eyes to see the depth of your love. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் ஆழத்தை பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று அந்த ஜெபத்தை செய்வது நமக்கு நல்லது. Yeah, the revelation of the love of God that really change our life, brothers and sisters. தேவனுடைய அன்பை பற்றினதான வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையை மெய்யாகவே மாற்றும். We hear a lot of truths in the church. சபையிலே நாம் அதிகமான சத்தியங்களை கேட்கிறோம். And to obey all the truth. எல்லா சத்தியங்களுக்கும் கீழ்ப்படிய விரும்புகிறோம். To obey all the truth. எல்லா சத்தியங்களுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டுமானால் there should be a driving force. அதற்கு ஒரு உந்து சக்தி இருக்க வேண்டும். If we try to live that life with our own strength, இந்த வாழ்க்கையை நம்முடைய சொந்த பலனை கொண்டு வாழ நாம் முயற்சிப்போமானால், gritting our teeth, நம்மை பற்களை கடித்துக்கொண்டு அப்படி முயற்சிப்போமானால், soon we will become discouraged, bored of this life. வெகு சீக்கிரத்திலே நாம் சோர்வடைந்து இந்த வாழ்க்கையிலே குறித்து போரடித்து விடுவோம். But if you are gripped by the love of God, ஆனால் தேவனுடைய அன்பினாலே பற்றி பிடிக்கப்படுவோமானால், if the love of God is poured into our heart through the Holy Spirit, if you allow the Holy Spirit to pour that love into our hearts every day, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக தேவனுடைய அன்பை ஊற்றும்படி நாம் அனுமதிப்போமானால், that will change your life. அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். We'll have a lot of light about ourselves. நம்மை குறித்து அதிகமான வெளிச்சத்தை நாம் பெற முடியும். And the love of God will help us to repent and set things right in our life. நாம் மனம் திரும்பவும் நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை சரி செய்யவும் தேவனுடைய அன்பு நமக்கு உதவி செய்யும். When we love somebody, நாம் யாரோ ஒருவரை நேசிப்போமானால், when we really love somebody, மெய்யாகவே ஒருவரை நாம் நேசிப்போமானால், we will do whatever they tell us to do. அவர்கள் சொல்லுகிற எல்லா காரியத்தையும் எந்த காரியமானாலும் நாம் செய்வோம். But when there is no love, ஆனால் அன்பு இல்லை என்றால், even a smallest thing, it will be very difficult for us to ஒரு obey. சிறிய காரியமாக இருந்தாலும் கூட அதை செய்வதற்கு பெரிய கடினமான ஒன்றாக இருக்கும். And we should also do everything out of that love for God. நாம் எல்லாவற்றையும் அந்த தேவன் மீது கொண்டிருக்கிற அன்பின் நிமித்தமாகவே நாம் செய்ய வேண்டும். We hear a lot about humility. தாழ்மை குறித்து நாம் அதிகமாக கேட்கிறோம். Let us humble ourselves out of that love for God. அந்த அன்பின் மூலமாக நாம் நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவோம். Humility is not a choice. தாழ்மை என்பது ஏதோ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்பது அல்ல. It is not a one time endeavor. ஒரு முறை நாம் பிரயாசப்பட்டு செய்கிற ஒரு காரியம் அல்ல. That we have to be continuously be small in our own eyes, be humble in our hearts. நாம் தொடர்ந்து ஏச்சையாய் நம்முடைய பார்வையிலே நமக்கு சிறியவர்களாக இருந்து நம்முடைய இருதயத்திலே மனத்தாழ்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். The humility is the very key, the only key through which we can enter into the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய ஒரே திறவுகோல் என்னவென்றால் அது தாழ்மைதான். Kingdom of God on this earth is the church. பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் என்பது சபை. And as we read in Zephaniah 3:12, செப்பனியா 3:12 நாம் வாசிக்கிறது போல, God keeps only the humble தேவன் in his kingdom. தம்முடைய ராஜ்யத்திலே தாழ்மையானவர்களை மாத்திரமே தேவன் வைத்திருக்கிறார். In the 11th second part, 3:11, Zephaniah 3:11, the second part, the Lord says that he will remove the proud ones, proud exulting ones from among you. செப்பனியா 3:11 பிற்பகுதியிலே, அப்பொழுது உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்கி விடுவேன். I will remove from your midst your proud and exulting ones. பெருமைப்படுகிறவர்களையும் களிகூறுகளையும் உன் நடுவிலிருந்து நான் விலக்கி விடுவேன். But it says, the Lord says in verse 12,
I'll leave among you a humble and lowly people, and they will take refuge in the name of the Lord. 12ஆம் வசனத்திலே, உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள். I know God has given us wonderful brothers and sisters in the church who do a lot of sacrifice, do a lot of work in the church. சபையிலே ஏராளமான காரியங்களை தியாகமாய் செய்கிற அற்புதமான சகோதர சகோதரர்களை நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். We elders, don't drive them to do this and that. We elders don't drive them to do this and that. மூப்பர்களாகிய நாங்கள் இதை நீங்கள் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று அவர்களை அப்படி நாம் செய்வதில்லை. This is not clear. Hello, check. You don't do that. You don't adjust. Hello. Do you hear? Yeah. We don't drive the brothers and sisters to this and that. நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் அப்படி செய்ய வைக்கிறதில்லை. You all come voluntarily and gave your time, energy to do the works in the church. சபையிலே இருக்கிற வேலைகளை செய்யும்படிக்கு தன்னார்வமாக நீங்களாகவே வந்து உங்களுடைய நேரத்தையும் சக்தியும் செலவிடுகிறீர்கள். But there is one danger in giving our time, our energy, our money, more to the Lord. ஆனால் ஆண்டவருக்கு நம்முடைய நேரத்தையும் நம்முடைய சக்தியையும் எல்லா பணத்தையும் நாம் கொடுக்கிறதிலே அதிலே ஒரு அபாயம் இருக்கிறது. Slowly we can come to a place where we think, I have done so much for the Lord, I am doing so much for the Lord, I am giving so much money to the Lord, so I deserve something good from Him. நாம் என்ன ஒரு அபாயத்திலே இருக்கிறோம் என்றால், நான் காலம் செல்ல நான் ஆண்டவருக்கு அதிகமாக நான் செய்கிறேன், ஆண்டவருக்கு அதிகமாக என்னுடைய நேரத்தையும் என்னுடைய எத்தனையோ காரியங்களை தியாகம் செய்கிறேன், அதனாலே ஆண்டவரிடத்திலிருந்து நான் ஒன்றை பெற்றுக்கொள்ள பாத்திரவானாக இருக்கிறேன் என்று எண்ணக்கூடிய அபாயத்திலே இருக்கிறோம். We are very likely to think that we are worthy. நாம் பாத்திரவான்கள் என்று நினைக்கிறதற்கு அதிக சாத்தியம் இருக்கிறது. The sense of being unworthy will slowly erode from our hearts. நம்முடைய இருதயங்களிலிருந்து நான் பாத்திரன் அல்ல என்கிற அந்த ஆவி கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போகும். Even without realizing ourselves. நாமே அதை உணராமல் இருக்கிற வகையிலே அது அப்படி நடக்கும். This spiritual pride. ஆவிக்குரிய பெருமை எப்படி இருக்கும் என்றால், it comes upon a spirit of a person not like a whirlwind. ஒரு சூறாவளியை போல அது வருவதில்லை ஒரு நபருடைய ஆவியிலே. If it's a storm or a whirlwind, we all can feel it. ஒரு புயலோ அல்லது ஒரு சூறாவளி காற்றோ வந்தால் நம்ம எல்லாருமே அதை உணர்ந்து விடுவோம். The spiritual pride, it comes like a dust. You close all your close all the doors and windows in your home, and you go away from your home for a week or two, and then you come back and you will see lot of dust settled in your house. நீங்கள் வீட்டை ஜன்னல்களை கதவுகளை எல்லாம் பூட்டிவிட்டு எங்கோ வேறு இடத்திற்கு ஒரு 2 வாரம் சென்று விட்டு வருவீர்களானால் வந்து திறந்து பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிற பொருட்களிலே அந்த தூசி படிந்திருக்கும். It was not like a whirlwind, but slowly, all the dust will be settled and you will feel it. அது ஒரு சூறாவளி காற்றை போல வராது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அது அந்த இடங்களிலே வந்து அந்த தூசி படிந்து விடும். Exactly in the same way that spirit of pride, it slowly settles on our spirit like that dust. அதே விதமாகத்தான் நம்முடைய ஆவியிலே இந்த ஆவிக்குரிய பெருமையானது மெதுவாக வந்து படிந்து விடுகிறது. That pollution in the spirit is not easily recognizable. அந்த ஆவிக்குரிய மாசு வெகு எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்று அல்ல. A conscious cleansing had to be there in our life continuously. நாம்
உணர்வுபூர்வமாக அது தொடர்ந்தேச்சியாக நாம் அதை பார்த்து கழுவிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. No, there is an air of superiority around us. நம்மை சுற்றி நாம் மேன்மையானவர்கள் என்கிற ஒரு எண்ண ஓட்டம் நமக்குள்ளாக இருக்கிறது. Yeah, thought that we are tempted to think high of ourselves. நம்மை குறித்து மேன்மையாக எண்ணக்கூடிய ஒரு சோதனை நமக்கு இருக்கிறது. In our because of our something God has given us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஏதோ ஒன்று நிமித்தமாக நாம் பெருமையுடைய சோதனை உண்டு. Yeah, we have to cleanse ourselves continuously, realizing that. அதை உணர்ந்தவர்களாய் நாம் தொடர்ந்தேச்சியாய் நம்மை கழுவிக்கொண்டே இருக்க வேண்டும். Many of us have started well. நம்மில் அநேக நன்றாய் ஆரம்பித்தோம். But unfortunately there are those who started well but they did not end well. துரதிர்ஷ்டவசமாக நன்றாய் ஆரம்பித்தவர்கள் அவர்கள் ஒழுங்காக முடிக்கவில்லை. We can't judge others. அவர்கள் மற்றவர்களை we can't judge such people. நாம் அப்படிப்பட்டவர்களை நாம் நியாயந்தீர்க்க முடியாது. But we can judge ourselves and be careful about it. ஆனால் நம்மை நாமே நியாயம் தீர்த்து அதை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க முடியும். None of us should end as a proud person. நம்மில் ஒருவர் கூட ஒரு பெருமையான நபராக முடிவடைந்து விடக்கூடாது. So we have to do everything out of love for the Lord. ஆகவே நாம் எல்லாவற்றையும் தேவன் மீது இருக்கிற அன்பு நிமித்தமாகவே நாம் செய்ய வேண்டும். We have heard in the church about the two important things from Matthew chapter 8. மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் இரண்டு முக்கியமான காரியங்கள் என்ன என்பதை குறித்து சபையிலே நாம் கேட்டிருக்கிறோம். The Lord spoke about great faith. பெரிய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். We all know this passage in Matthew 8. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த வேத பகுதி நமக்கு தெரியும். About the centurion. அந்த நூற்றுக்கு அதிபதியை குறித்த சம்பவம். And the Lord commended about this man. இந்த மனுஷனை குறித்து ஆண்டவர் மெச்சிக்கொண்டார். Two things he saw in that man. அந்த மனுஷனிடத்திலே இரண்டு காரியத்தை ஆண்டவர் கண்டார். He had the spirit of that he is not worthy, he is unworthy. தான் பாத்திரன் அல்ல என்கிற ஆவி அவனிடத்திலே இருக்க கண்டார். He had the spirit to be he wanted to be a man under authority. அவன் தான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருக்க விரும்பின அதையும் ஆண்டவர் பார்த்தார். If you have these two, இந்த இரண்டு காரியங்கள் உங்களுக்கு இருக்குமானால், Lord, I am not worthy. ஆண்டவரே நான் பாத்திரன் அல்ல. We might be doing a lot of work in the church. சபையிலே நீங்கள் ஏராளமான வேலைகளை செய்து இருக்க முடியும். You might be helping others. மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும். You might be encouraging other brothers and sisters in the church. சபையிலே மற்ற சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் ஜெபிக்க முடியும். You may be visiting them and encouraging them. அவர்களை சந்தித்து அவர்களுக்கு நீங்கள் உற்சாகம் அளிக்க முடியும். You may have a burden for them. அவர்களுக்காக நீங்கள் பாரம் அடைய முடியும். You may even fast and pray for such people. அப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் உபவாசம் இருந்து கூட ஜெபிக்கிறவர்களாக இருக்க முடியும். But still we need to have this spirit, Lord, I am not worthy. அப்படி இருந்தாலும் ஆண்டவரே நான் பாத்திரன் அல்ல என்கிற ஆவி உங்களுக்கு இருக்க வேண்டும். Lord, I am a man under authority. ஆண்டவரே நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன். The faith that is sandwiched between these two, Lord, I am not worthy. Lord, I am a man under authority. A faith sandwiched between these two, the Lord sees that as a great faith. நான் பாத்திரன் அல்ல, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன் என்ற இந்த இரண்டுக்கும் இடையிலே கொண்டவர்களாய் விசுவாசம் கொண்டவர்களாய் இருக்கிறதை ஆண்டவர் பார்த்து அது பெரிய விசுவாசம் என்று ஆண்டவர் சொன்னார். In verse 10 the Lord said, 10ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், when Jesus heard this he marveled and said to those who were following, truly I say to you, I have not found such great faith with anyone in Israel. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட பெரிய விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். And immediately the Lord said, I say to you that many will come from east and west and recline at the table with Abraham, Isaac and Jacob in the kingdom of heaven, but the sons of the kingdom will be cast out into the outer darkness. In that place there will be weeping and gnashing of teeth. இதை சொன்ன உடனடியாகவே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால்,
11 12 வசனங்களிலே அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்களோடே பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். It is in the same context the Lord said. அதே பின்னணியிலே தான் ஆண்டவர் அதை சொன்னார். After speaking about two things, about great faith, அந்த மேன்மையான அந்த விசுவாசத்தை குறித்து அந்த இரண்டு காரியத்தை சொன்ன பிறகு ஆண்டவர் இதை சொன்னார். what is great faith? அந்த மேன்மையான விசுவாசம் என்ன? Lord, I am not worthy. ஆண்டவரே நான் பாத்திரன் அல்ல. Lord, I am a man under authority. ஆண்டவரே நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன். Lord, I am a woman under authority. ஆண்டவரே நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்ட ஒரு ஸ்திரீ. Yeah, if you don't have that, அது உங்களுக்கு இல்லாவிட்டால், if we don't have that great faith, அந்த மேன்மையான விசுவாசம் நமக்கு இராவிட்டால், if we don't have these two things, இந்த இரண்டு காரியங்கள் நமக்கு இராவிட்டால், the Lord is saying, I say to you, many will come from east and west, they will enter and they will recline at the table with Abraham, Isaac and Jacob, they will be in heaven. அப்படி இல்லாவிட்டால் ஆண்டவர் சொன்னார், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்திலே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். But the sons of the kingdom, ஆனால் ராஜ்யத்தின் புத்திரரோ, the sons and daughters of the kingdom who heard the gospel of the kingdom, ராஜ்யத்தின் குமாரரும் குமாரத்திகளுமானவர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். they will be cast out into the outer darkness. அவர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். That's not a heaven. அது பரலோகம் அல்ல. That's not even any part of the heaven. அது பரலோகத்திலுடைய எந்த ஒரு பகுதியும் அல்ல. It's a picture of the hell. Picture of hell. அது பரலோகத்தை குறித்ததான ஒரு அடையாளம். That's a picture of hell. அது நரகத்தை குறித்ததான ஒரு சித்திரம். There is outer darkness, there is darkness there. அங்கே இருள் இருக்கிறது. There is weeping and gnashing of teeth. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். That's not the place of heaven. அது பரலோகம் அல்ல. So if you don't have these two things, இந்த இரண்டு காரியம் உங்களுக்கு இல்லாவிட்டால், the Spirit, Lord, I am not worthy. ஆண்டவரே நான் பாத்திரன் அல்ல என்கிற ஆவி, and I am a man under authority, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்ட ஒரு மனுஷன், that I respect the authority of God above me, எனக்கு மேலே தேவன் வைத்திருக்கிற அதிகாரத்தை நான் மதிக்கிறேன், and all the spiritual authority God has placed over me, தேவன் எனக்கு மேலே வைத்திருக்கிற ஆவிக்குரிய எல்லா அதிகாரத்தையும் நான் மதிக்கிறேன். If you are working in the office, the authority God has placed over me in the office, over you in the office, நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்களாக இருப்பீர்களானால் அலுவலகத்திலே உங்களுக்கு மேலாக வைத்திருக்கிற எனக்கு மேலாக இருக்கிற மேலதிகாரிகள், and young boys and children, teenage boys and girls, வாலிப சகோதர சகோதரிகளும் 10 பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளும், as long as you are at your home, நீங்கள் வீட்டிலே இருக்கும் நாட்கள் வரைக்கும் your parents have the authority above you. உங்கள் பெற்றோர்கள் தான் உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரம். If you don't have that spirit, உங்களுக்கு அந்த ஆவி இல்லை என்றால், Lord, I am a man under authority of my parents, இப்பொழுது நான் எங்களுடைய பெற்றோர்களுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு நபர், I am a boy under authority of my parents, நான் என்னுடைய பெற்றோருடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்ட ஒரு பையன், I am a girl under authority of my parents, என்னுடைய பெற்றோர்களின் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிற ஒரு பெண் பிள்ளை, you will lose the opportunity to recline at the table in the kingdom of heaven. இந்த ஆவி உங்களிடத்தில் இல்லாதிருக்குமானால் ராஜ்யத்தின் புத்திரர் தேவனுடைய ராஜ்யத்திலே பந்தியிலே பங்கு பெறுகிற அந்த ஸ்லாக்கியத்தை இழந்து விடுவீர்கள். Yeah, the Lord said that they will be cast out. நீங்கள் தள்ளப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். They will be cast into outer darkness. அவர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். What a strong words. என்ன ஒரு ஆழமான கடினமான வார்த்தை பாருங்கள். If we don't have these two things, இந்த இரண்டு காரியங்கள் உங்களுக்கு இல்லாமல் இருக்குமானால், that is why we who do lot of work in the church, we have to be very, very careful regarding our spirit. அதனால் தான் சபையிலே அதிகமான வேலைகளை செய்கிற நாம் நம்முடைய ஆவியை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். We can easily think of ourselves as an important person. நாம் சபையிலே முக்கியமான நபர் என்று எண்ணுவது வெகு எளிது. Yeah, the danger is great for those who are in responsibility, have some responsibility in one way or other. ஏதோ ஒரு விதத்திலே பொறுப்பை கொண்டிருக்கிறவர்களுக்கு பந்தி ஆயத்தப்பட்டிருக்கிறது. It may be a brother or sister in the church. அது சபையில இருக்கிற ஒரு சகோதரனா இருக்கலாம், ஒரு சகோதரியா இருக்கலாம், whoever it is. அது யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம். We have to be very, very careful. We are in the danger of thinking that we are somebody.
நாம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் ஒரு பொருட்டு என்று எண்ணக்கூடிய அபாயத்திலே நாம் இருக்கிறோம். We all had that spirit when we first came to the church. நாம் முதலாவது சபைக்கு வரும்பொழுது நம்ம எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஆவி felt we are not worthy to be in the part of the church. நாம் சபையிலே பங்கு பெற பாத்திரவான்களே அல்ல என்று நாம் உணர்ந்தோம். Do we have that same spirit today? அதே ஆவி இன்றைக்கும் நாம் பெற்றிருக்கிறோமா? Let us examine ourselves. நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். And if we examine ourselves every day, we will be safe. ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்ப்போமானால் நாம் பத்திரப்பட்டிருப்போம். And if we judge ourselves, நம்மை நியாயம் தீர்ப்போமானால், Lord, sometimes I feel, Lord, I am better than this brother. ஆண்டவரே, சில சமயத்திலே நான் இந்த சகோதரனை காட்டிலும் மேன்மையானவன் என்று எண்ணுகிறேன். Because I can sing better than that brother. ஏனென்றால் அந்த சகோதரனை காட்டிலும் நான் நன்றாக பாட முடியும் என்பதனால். Because I can share better than that brother. அந்த சகோதரனை காட்டிலும் நான் நன்றாக பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதனால். Same thing for the sisters also. அதே விதமாக சகோதரர்களுக்கும் கூட, oh, I know the Bible very well. வேதம் எனக்கு நன்றாய் தெரியும். We slowly, without knowing ourselves, will start thinking that we are worthy, we are somebody. நம்மையும் அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பாத்திரவான்கள் என்று எண்ணுகிற நிலைமைக்கு நாம் வந்து விடுகிறோம். We should do everything out of love for God. நாம் எல்லாவற்றையுமே தேவன் மீது உள்ள அன்பினாலே நாம் செய்ய வேண்டும். We should not do things in the church for the fearing the anger of God. தேவனுடைய கோபப்படுவாரோ என்று பயந்து நாம் சபையில் எதையும் நாம் செய்யக்கூடாது. I want to show something from the life of Hezekiah, King Hezekiah. எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒன்றை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். There in his life we see the danger of giving, doing much for the Lord. ஆண்டவருக்கு அதிகமாய் செய்வதற்கும் கொடுப்பதிலும் இருக்கிறதான அபாயம். The danger of giving too much. அதிகமாய் கொடுக்கிறதிலே இருக்கிறதான அபாயம். Yeah, there is a danger. அதில் ஒரு அபாயம் இருக்கிறது. You know, we all know the story of Hezekiah. எசேக்கியா உடைய சம்பவம் நாம் அறிந்திருக்கிறோம். The kings before him were not faithful to the Lord. எசேக்கியா ராஜாவுக்கு முன்னாள் உள்ள அந்த ராஜாக்கள் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இல்லை. But when Hezekiah became a king, ஆனால் எசேக்கியா ஒரு ராஜாவாய் ஆன பொழுது, we read in 2 Chronicles chapter 29. 2 நாளாகமம் 29 நாம் வாசிக்கிறோம். He became a king when he was 25 years old. அவன் 25 வயதான பொழுது அவன் ராஜாவானான். And he was a king at Jerusalem for 29 years. அவன் 29 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். He did everything right in the sight of the Lord. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். You know the wonderful thing he did? அவன் செய்த ஒரு அற்புதமான காரியம் என்ன தெரியுமா? The first day when he became a king, அவன் ராஜாவாய் ஆன அந்த முதல் நாள், he started working at the temple. He had a great concern about the temple. தேவாலயத்தை குறித்து மிகவும் ஒரு பெரிய கரிசனை அவனுக்கு உண்டாயிருந்தது. He wanted to, bring back the temple worship. அங்கு தேவாலயத்தில் செய்யப்படுகிற அந்த ஆராதனை காரியங்களை எல்லாம் திரும்பவுமாக கொண்டு வருவதற்கு அவன் முயற்சித்தான். His fathers, closed the door. அவனுடைய பிதாக்கள் தேவாலயத்தினுடைய கதவுகளை மூடி விட்டிருந்தார்கள். He opened and started a lot of renovation work in the temple. தேவாலயத்தை திறந்து அநேக புதுப்பிக்கிற வேலையை அவன் செய்தான். He was so had a great concern. அவனுக்கு மிகுந்த கரிசனை உண்டாயிருந்தது. He put a lot of money into that, his money into that work. அந்த வேலைக்கு ஏராளமான பணத்தை அவன் செலவழித்தான். He, when all the renovation work were done, when they started sacrificing, giving offerings to the Lord, அந்த புதுப்பித்தல் வேலையெல்லாம் செய்து ஏராளமான தேவனுக்கு பலிகளை செலுத்தினான். We read in chapter 30 verse 24. 30:24 நாம் வாசிக்கிறோம். Hezekiah, king of Judah, had contributed to the assembly 1,000 bulls and 7,000 sheep. And his sons, his princes, contributed to the
assembly about 1,000 bulls and 10,000 sheep. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சபைக்கு 1000 காளைகளையும் 7000 ஆடுகளையும் கொடுத்தான். பிரபுக்களும் சபைக்கு 1000 காளைகளையும் 10000 ஆடுகளையும் கொடுத்தார்கள். ஆசாரியரில் அநேகம் பேர் தங்களை சுத்தம் பண்ணினார்கள். He was giving so much for the Lord. அவன் ஆண்டவருக்கு ஏராளமாய் கொடுத்தான். There was no festival, Passover festival, for many years. அநேக வருடங்களாக பஸ்கா பண்டிகையே ஆசரிக்கப்படவில்லை. And he restarted it. அவன் அதை திரும்பவுமாக கொண்டு வந்தான். It was a great celebration. அங்கே ஒரு பெரிய கொண்டாட்டம் நடந்தது. No one has done that like that. அதுபோல யாருமே இதுவரை செய்திருக்கவில்லை. He did that. எசேக்கியா ராஜா செய்தான். He made so many changes in the temple worship. அந்த தேவாலய ஆராதனை விஷயங்களிலே ஏராளமான காரியங்களை புதுப்பித்தார். And we also know about the war against the Assyrians. அசீரியர்களுக்கு விரோதமான அந்த யுத்தத்தையும் குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். Sennacherib, he came against Judah. சனகரிப் என்பவன் யூதாவுக்கு விரோதமாக படையெடுத்து வந்தான். We read that in chapter 32. 32ஆம் அதிகாரத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். And the Lord supernaturally gave him victory. ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அந்த யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்தார். He did so much for the Lord. அவன் ஆண்டவருக்கு அதிகமாய் செய்தான். But after this battle, ஆனால் அந்த யுத்தத்திற்கு பிறகு, after the victory, அந்த ஜெயத்திற்கு பிறகு, slowly something came into some change was happening in his heart. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய இருதயத்திலே ஒரு மாற்றம் உண்டானது. We read that in chapter 32 verse 25. அதை 32ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Slowly the dust settled in his heart. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புழுதி, அந்த மாசு அவனுடைய இருதயத்துக்குள்ளாக படிய ஆரம்பித்தது. The dust that I am worthy. நான் பாத்திரவான் என்று சொல்லுகிற அந்த மாசு. I have done so much for the Lord. நான் ஆண்டவருக்கு ஏராளமாய் செய்திருக்கிறேன். So I deserve something good from the Lord. ஆகவே ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையான ஏதோ ஒன்றை பெற நான் பாத்திரவான். I deserve good health. நல்ல ஆரோக்கியத்திற்கு நான் பாத்திரவான். I deserve blessing upon my family. என்னுடைய குடும்பத்தின் மீது ஆசீர்வாதம் பெற நான் பாத்திரவான். I am working so much in the church. நான் சபையிலே ஏராளமாய் அதிகமாக நான் வேலை செய்கிறேன். The Lord has to bless my family. ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். The Lord has to give good admission in a good college. நல்ல கல்லூரியிலே my children. என்னுடைய பிள்ளைகளுக்கு அட்மிஷன் ஆண்டவர் கொடுக்க வேண்டும். My children should get a good job. என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும். Because I am giving myself for the church, for the God, for the Lord. ஏனென்றால் ஆண்டவருக்கென்று சபைக்கென்று நான் என்னையே அதிகமாய் கொடுக்கிற மனுஷன். Slowly it came into his heart. இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவனுடைய இருதயத்துக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தது. We have seen it, but I want to show it again. நாம் அதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், திரும்பமாக நாம் அதை தியானிக்கலாம். 2 Kings 2 ராஜாக்கள் verse 20. 20ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம். See how the spirit of pride comes from his heart. எப்படி அவனுடைய இதயத்திலிருந்து இந்த பெருமையின் ஆவி வந்தது பாருங்கள். That's a spirit that I am worthy. நான் பாத்திரவான் என்கிற ஆவி. Chapter 22 Kings chapter 20. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். It says in the verse 1 he became mortally ill. 1ஆம் வசனத்திலே அந்நாட்களிலே எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டிருந்தான் என்று The Lord said through his prophet, set your house in order, you are going to die. தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் அவனை பார்த்து, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர் என்று சொல்ல சொன்னார். It says in verse 2 he turned his face towards the wall. 2ஆம் வசனத்திலே அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு, and he was sobbing before the Lord. அவன் ஆண்டவர் முன்பதாக அழுதான். Oh Lord, remember now. ஆண்டவரே, இப்பொழுது நினைவு கூர்வீராக. Have you forgotten all those things I did for you? உமக்கென்று நான் செய்த எல்லா காரியங்களையும் மறந்து விட்டீரா? How I walked before you உமக்கு முன்பாக நான் truth. எப்படி நான் உண்மையாய் நடந்தேன்? How I suffered for the truth.
சத்தியத்திற்காக நான் எவ்வளவாய் நான் பாடுபட்டேன். How I obeyed you with my whole heart. என்னுடைய முழு இருதயத்தோடும் நான் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தேனே. How I did everything good in your sight. உம்முடைய பார்வைக்கு எல்லாவற்றையும் நலமானபடி செய்தேனே. How much I gave myself for you. உமக்கென்று நான் என்னை எவ்வளவாய் கொடுத்திருந்தேன். Have you forgotten the number of thousands of bulls, thousands of sheep that I gave for your temple? ஆயிரமான காளைகளையும் ஆயிரமான ஆடுகளையும் உம்முடைய தேவாலயத்திற்கென்று நான் கொடுத்ததையெல்லாம் மறந்துவிட்டீரா? Lord, I don't deserve this sickness. இந்த வியாதிக்கு நான் பாத்திரன் அல்ல. I am not worthy, Lord, to have this sickness. இந்த வியாதியை நான் அடைவதற்கு நான் பாத்திரவான் அல்ல ஆண்டவரே. I am not worthy to die. நான் மரிக்கிறதுக்கு நான் பாத்திரவான் அல்ல. He cried. He said, remember, remember, remember how worthy I am. நான் எவ்வளவு பாத்திரன் என்பதை நினைத்து பாரும் என்று அவன் அழுதான். See, for all the great things he sacrificed to the Lord, he gave to the Lord. Slowly, at the end of his life, the thought, Lord, I am worthy. That spirit came into his heart. அவன் ஆண்டவருக்கென்று செய்த காரியங்கள், கொடுத்த காரியங்கள் எல்லாம் அவனுடைய எண்ணத்துக்குள்ளாக வந்து நான் பாத்திரவான் என்ற எண்ணம் அவனுக்கு இருதயத்துக்குள்ளாக வந்து விட்டது. And he was not thankful. அவன் நன்றி உள்ளவனாய் இல்லை. The moment we think that we are worthy, நாம் பாத்திரவான் என்று நினைக்க ஆரம்பிக்கிற அந்த மாத்திரத்திலே, verse 25, 25ஆம் வசனம், 2 Chronicles 32 verse 25, 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், Hezekiah gave no return for the benefit he received because his heart was proud. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். You know why Hezekiah did all those things? எசேக்கியா ஏன் இவை எல்லாவற்றையும் செய்தான் தெரியுமா? Why he started repairing the temple? தேவாலயத்தை ஏன் அவன் புதுப்பித்தான்? Was it out of love for the Lord? ஆண்டவர் மீது உள்ள அன்பு நிமித்தமா இப்படி செய்தானா? Well, he realized ஒன்றை அவன் உணர்ந்து கொண்டான். It says in chapter 29, 29ஆம் அதிகாரத்திலே, he realized the wrath of God is coming against Judah. தேவ கோபாக்கினை யூதாவின் மேல் வந்தது என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். If you read verses 6 to 8, 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தோமானால் நமக்கு தெரியும். their fathers were unfaithful, அவருடைய பிதாக்கள் துரோகம் பண்ணினார்கள், done evil in the sight of the Lord, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள், and have forsaken him, turned their faces away from the dwelling place of the Lord. அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பினார்கள். They have also shut the doors of the porch, வாசஸ்தலங்களை மூடிவிட்டார்கள். அந்த வாசலை put out the lamps, அந்த விளக்கு 7ஆம் வசனம், அந்த விளக்குகளை எல்லாம் அணைத்து போட்டு விட்டார்கள். Therefore the wrath of the Lord was against Judah and Jerusalem. ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்தது. God has made them an object of terror and horror and of hissing, as you see with your own eyes. அவர் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். It was out of the fear of the wrath of God that he did everything. தேவனுடைய கடும் கோபத்தை குறித்த பயத்து நிமித்தமாகத்தான் அவன் எல்லா காரியங்களையும் செய்தான். It's not out of the love for the Lord. ஆண்டவர் மீது உள்ள அந்த அன்பு நிமித்தமாக அவன் அதையெல்லாம் செய்யவில்லை. We can also have that attitude. நமக்கும் அதே மனப்பான்மை கொண்டிருக்க முடியும். Oh, something bad should not happen. எனக்கு ஏதோ ஒரு தீமையான காரியம் நடந்து விடக்கூடாது. I must put money in the offering box. காணிக்கை பெட்டியிலே நான் பணம் போட்டு விட வேண்டும். So I must do some work in the church. சபையிலே நான் ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டும். Or something bad will happen to my family. இல்லை என்றால் என்னுடைய குடும்பத்துக்கு ஏதாவது தீமை நடந்து விடும். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, you know, in the world, உலகத்திலே எப்படி இருக்கிறது தெரியுமா? even among non-Christians, கிறிஸ்தவர் அல்லாதவர்களுடைய மத்தியிலேயும் கூட, you know, in the villages especially, in the villages, கிராமங்களிலே, if something, you know, something bad happens in a village, ஒரு கிராமத்திலே ஏதோ ஒரு தீமையான காரியம் நடந்து விடுது என்று வைத்துக் கொள்வோம்.
You know what they will do? அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? The leaders of that panchayat or that village, அந்த ஊர் தலைவர்கள், கிராம தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடுவார்கள். in Tamil they will say, ஏதோ தெய்வ குத்தம் இருக்குது, something that we have done against God. தேவனுக்கு, கடவுளுக்கு விரோதமாக ஏதோ செய்து விட்டோம், தெய்வ குற்றம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்வார்கள். So we have not conducted the festival for the village god. அந்த கிராமத்து தேவதைக்கு அந்த பண்டிகை, அந்த விழாவை சரியான விதத்தில் செய்யவில்லை. So let's collect money. ஆகவே நாம் பணம் எல்லாத்தையும் நாம் பணத்தை சேர்ப்போம். Let us plan for a festival. ஒரு திருவிழா கொண்டாடுறதுக்கு நாம் பணத்தை எல்லாம் வசூலிப்போம். So that the wrath of the god, village god will go away from us. அந்த தெய்வத்தினுடைய, அந்த கிராமத்திலே அந்த தெய்வத்தினுடைய மீது உள்ள தெய்வம் கொண்டிருக்க கோபம் அதனாலே தணியும் என்று சொல்வார்கள். It was not out of love. அது அன்பினாலே செய்யப்படுகிறதல்ல. It is out of the fear of the wrath. இது இந்த கோபத்தின் மீது உள்ள பயத்து நிமித்தமாக அப்படிலாம் செய்கிறார்கள். Exactly, Ezekiel did the same thing. அதே விதமாக தான் எசேக்கியாவும் இங்கே செய்கிறான். He saw the wrath of God coming against Judah. யூதாவின் மீது தேவனுடைய கடும் கோபம் வருகிறதை அவன் பார்த்தான். Let us have festival again. இப்பொழுது நாம் திரும்பமாக அந்த பண்டிகைகளை ஆசரிக்க ஆரம்பிக்கிறோம். Let's collect money. பணத்தை எல்லாம் நாம் வசூல் செய்வோம். Let us give our sheep and bulls to God. நம்முடைய ஆடுகளையும் மாடுகளையும் ஆண்டவருக்கு பலியாய் செலுத்துவோம். It did not come out of a love for God. அது தேவன் மீது உள்ள அன்பு நிமித்தமாக அதெல்லாம் வரவில்லை. But because of the wrath of God, fear of the wrath of God. தேவ அந்த கோபத்தை குறித்ததான பயத்து நிமித்தமாக அதெல்லாம் வெளிப்பட்டது. So when we do something, a lot of work out of that fear, அப்படிப்பட்ட பயத்தின் அடிப்படையிலே நாம் ஏராளமான காரியங்களை நாம் செய்வோமானால், and when you see God working on your behalf, தேவன் உங்களுடைய பட்சத்திலே இருந்து கிரியை நடப்பிக்கிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது, like God gave victory over Sennacherib, அந்த சனகரிப் மீது எசேக்கியாவுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தது போல, you will feel, oh, I am worthy. நீங்கள் நான் பாத்திரவான் என்று உணர ஆரம்பிப்பீர்கள். You know that battle is not a small battle. அந்த யுத்தம் ஏதோ ஒரு சாதாரணமான யுத்தம் அல்ல. It is not against two equally powerful countries. இரண்டு ஒத்த பலமுடைய நாடுகளுக்கு மத்தியிலே உண்டான யுத்தம் அல்ல. Judah is a very small country. யூதா மிக சிறியதான ஒரு நாடு. Even Israel, totally there are 12 tribes. இஸ்ரவேலே ஒரு மொத்தம் 12 கோத்திரங்கள் தான். Israel itself is a small country. இஸ்ரவேல் தேசமே ஒரு சிறிய தேசம். And out of the 12, only 2 they were part of Judah. அந்த 12 கோத்திரங்களிலே 2 கோத்திரங்கள் தான் யூதா தேசம். Maybe it is less than, the size will be less than the number of people in those days, it will be less than the population, far less than the population of Chennai. அந்த நாட்களிலே அந்த யூதா பகுதியிலே வாழ்ந்த ஜனங்களுடைய ஜனத்தொகை இப்பொழுது சென்னையில் இருக்கிற ஜனத்தொகையை விட மிகவும் சொற்பமானதா இருந்தது. Far less, maybe the people in Tambram area. ஒருவேளை தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஜனத்தொகைக்கு ஒத்ததாய் தான் அது இருந்திருக்கும். And the king, the Assyrian is a very powerful country that day. ஆனால் அசீரியர்கள் அந்த நாட்களிலே மிகவும் வலிமையான தேசமாக இருந்தது. And they are like superpower, like America today. இன்றைக்கு அமெரிக்க தேசத்தை போல அந்த நாட்களிலே அவர்கள் வல்லரசா இருந்தார்கள். And a small country like Judah, யூதா என்கிறதான ஒரு சிறிய தேசம், and they had a tremendous victory over the Assyrians. அந்த அசீரியர்கள் மீது ஒரு பெருத்த ஜெயத்தை அவர்கள் அடைந்தார்கள். How many thousands? 1,85,000. Nearly 1,85,000 soldiers were killed that day. கிட்டத்தட்ட அந்த நாட்களிலே 1,85,000 பேர்கள் கொல்லப்பட்டார்கள். Of course, it's only an angel who killed all the soldiers. ஒரு தூதன் தான் அந்த எல்லா சேனைகளையும் அழித்து போட்டான். But no one knows that. ஆனால் யாரும் அதை அறியவில்லை. The whole world will know that it is Hezekiah who had such a tremendous victory in the battle. ஆனால் இந்த உலகம் எல்லாம் என்ன அறிந்தது என்றால் எசேக்கியா போர் தொடுத்தான், ஒரு பெருத்த ஜெயத்தை அடைந்தான் என்று தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். A small country, ஒரு சிறிய தேசம், having a big victory over United States of America. இன்றைய நாட்களிலே அமெரிக்க தேசத்தின் மீது ஒரு பெரிய ஜெயத்தை அடைந்தால் எப்படி இருக்கும் அது போல. What a name and fame that king will have.
அந்த ராஜாவுக்கு எப்படி ஒரு பேரும் புகழும் இருந்திருக்கும். And that gave him a thought, I deserve this victory. அது நான் இந்த ஜெயத்தை பெற பாத்திரவான் என்ற எண்ணத்தை அவனுக்கு கொடுத்தது. Because I have given so much for the Lord. ஏனென்றால் நான் ஆண்டவருக்கு எவ்வளவோ செய்திருக்கிறேன் I அல்லவா. have reestablished the temple worship. அந்த தேவாலய ஆராதனை முறைமைகளை எல்லாம் நான் புதுப்பித்திருக்கிறேன். We have started having a Passover festival again. திரும்பமாக பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறதை நான் திரும்ப எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். So I cannot die. ஆகவே நான் மரிக்க பாத்திரவான் அல்ல. I am not worthy to die. நான் மரிக்கிறதற்கு பாத்திரவான் அல்ல. Very high thoughts about himself. இப்படித்தான் தன்னை குறித்து மேன்மையான எண்ணம் கொண்டான். I don't want to tell. We have already seen what is the end of him, how he ended up. அவன் எப்படி முடிவடைந்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை திரும்பமாக நாம் சொல்ல விரும்பவில்லை. I want to show another example. இன்னும் ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். It's about how we can become have that sense that I am worthy. நான் எப்படி நான் பாத்திரவான் என்ற அந்த உணர்வை நாம் எப்படி நாம் பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. And look down on others. அப்படி நினைத்து மற்றவர்களை தாழ்வாய் பார்ப்பது. We read about Josiah. யோசியாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். Between Hezekiah and Josiah. எசேக்கியாவுக்கும் யோசியாவுக்கும் இடையிலே there were a couple of kings. ஒரு சில ராஜாக்கள் இருந்தார்கள். And they were very bad kings. அவர்கள் மிகவும் மோசமான ராஜாக்களாக இருந்தார்கள். But when Josiah came, யோசியா ராஜ்யபாரத்துக்கு வந்தபோது he almost did what Hezekiah did. கிட்டத்தட்ட எசேக்கியா செய்த அப்படிப்பட்ட காரியங்களை அவனும் செய்தான். And he was very young. அவன் மிகவும் இளைஞனாக இருந்தான். He became a king when he was just 8 years old. அவன் 8 வயதாய் இருந்தபோது ராஜாவானான். It says when he was 16. அவன் 16 வயதாய் இருந்த பொழுது. Young brothers, brothers and sisters, read these words in 2 Chronicles 34 chapter 34 verse 3. 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 15ஆம் 3ஆம் வசனம். For in the 8th year of his reign, தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில், while he was still a youth, அவன் இன்னும் இளவயதாக இருக்கையில், he became king at the age of 8. அவன் 8 வயதிலே ராஜாவானான். 8th year of his reign means he was just 16. ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷம் என்றால் 16 வயதே உடையவன் அவன். It says he began to seek the God of his father David. தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்தான். He tore down the altars. அவன் அந்த மேடைகளை எல்லாவற்றையும் தகர்த்து போட்டான். And when he was 26, அப்பொழுது அவன் 46, when he was 26 years old, அவன் 26 வயதாய் இருந்த பொழுது, verse 8, 8ஆம் வசனம், he did so much work in purifying the temple as well as the people. அந்த தேவாலயத்தையும் ஜனங்களையும் சீர்படுத்தும்படியாக எத்தனையோ காரியங்களை அவன் செய்தான். He repaired the house of the Lord. அவன் house of the Lord, தேவ ஆலயத்திற்கு அவன் போனான், பழுது பார்த்தான். And when he found the book of the law, அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை அவன் கண்டுபிடித்தான். When he heard what is written in the book of the law, அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை அவன் பார்த்த பொழுது, he humbled himself so much. அவன் தன்னை அதிகமாய் தாழ்த்தினான். He said, we have done much against the law of God. நாம் தேவனுடைய பிரமாணத்திற்கு விரோதமாக ஏராளமான காரியங்களை செய்திருக்கிறோமே. Oh, the wrath of God is knocking the door of Judah. யூதாவுடைய கதவுகளை தேவனுடைய கோபாக்கினை தட்டிக் கொண்டிருக்கிறது. You realize that? You can read that in chapter 34. 34ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்க முடியும். And he asked the prophetess Huldah. அந்த உல்தாள் என்கிற தீர்க்கதரிசி குறித்து கேட்கிறான். So this is what is happening. This is what we are. What shall we do? இப்படித்தான் காரியங்கள் இருக்கிறது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த தீர்க்கதரிசியானவளை பார்த்து கேட்கிறான். He really humbled himself. மெய்யாகவே தன்னை அவன் தாழ்த்தினான். And again festivals, everything went on. திரும்பமாக அந்த பண்டிகைகளும் ஆராதனை முறைகளும் தொடர்ந்து நடந்தது. The initial days he asked, when he had a problem, he asked the opinion of a prophetess. ஆரம்ப நாட்களிலே ஒரு பிரச்சனை வரும்பொழுது இந்த தீர்க்கதரிசியானவளிடத்திலே ஆலோசனை கேட்டான்.
He was so small in his own eyes. அவன் தன்னுடைய பார்வையிலே மிகவும் சிறியவனாயிருந்தான். And the Lord gave him a wonderful promise. ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். In 34:28, 2 Chronicles 34:28. 2 நாளாகமம் 34:28 நாம் வாசிக்கிறோம். 34:28. I'll gather you to your fathers and you shall be gathered to your grave in peace. நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் சேர்த்து கொள்ளப்பட நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர பண்ணுவேன். Your eyes will not see all the evil. இந்த குடிகள் மேல் வரப்பண்ணும் எல்லா பொல்லாப்பையும் உன் கண்கள் காணாது. The promise is that you will die in peace. வாக்குத்தத்தம் என்னவென்றால் நீ சமாதானத்தோடே நீ நித்திரை அடைவாய். And he did so many things. அவன் எத்தனையோ காரியங்களையும் செய்தான். And it says, he celebrated Passover. அவன் பஸ்கா பண்டிகையை கொண்டாடினான். Chapter 35 verse 18. 35ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். There had not been celebrated a Passover like it in Israel since the days of Samuel the prophet. தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலிலே அப்படிக்கொத்த பஸ்கா அதுவரை ஆசரிக்கப்படவில்லை. Nor had any of the kings of Israel celebrated such a Passover as Josiah did with the priests, Levites and all Judah and Israel. யோசியாவும் ஆசாரியரும் லேவியரும் யூதா அனைத்தும் இஸ்ரவேலில் வந்திருந்தவர்களும் எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்காவை போல் இஸ்ரவேல் ராஜாக்களில் ஒருவரும் ஆசரித்ததில்லை. He also spent a lot of money. அவனும் ஏராளமான பணத்தை செலவழித்தான். He also offered a lot of goats and sheep. அவனும் ஏராளமான காளைகளையும் ஆடுகளையும் பலி செலுத்தினான். And slowly, without his knowledge, something was telling him that you are worthy, you are worthy. தான் அறியாமலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நான் பாத்திரவான் என்கிற எண்ணம் அவனுக்குள்ளாக உருவெடுத்தது. I have done so much for the Lord. நான் ஆண்டவருக்கென்று ஏராளமாய் செய்திருக்கிறேன். I am a favorite of God. நான் தேவனுக்கு பிடித்தமானவன் என்று நினைத்தான். Because I have done so much for the Lord. ஏனென்றால் நான் ஆண்டவருக்கு அதிகமாய் செய்திருக்கிறேன். Right from my small age. நான் சிறு வயதாக இருந்த பொழுதிலிருந்தே ஆண்டவருக்கு அப்படி செய்திருக்கிறேன். We read about a battle. ஒரு யுத்தத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். The king Necho of Egypt, he wanted to have a battle with another king. நேகோ என்கிற ஒரு ராஜா இன்னொரு ராஜாவோடு சேர்ந்து கொண்டு யுத்தத்துக்கு வருகிறான். And he has to go via Judah. அவன் யூதாவின் வழியாக செல்ல வேண்டும். And Egypt, the king of Egypt, Necho, I think Josiah heard about it, that Necho is coming with his army, and so he went against Necho. எகிப்தின் ராஜாவாகிய நேகோ அவன் வழியாக வருகிறான் என்பதை யோசியா கேள்விப்பட்டு அவனை எதிர்க்க அவன் புறப்பட்டு போகிறான். And in verse 21 we read, 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். The king says, hey, Josiah, I am not coming against you today. யூதாவின் ராஜாவே, எனக்கு உமக்கு என்ன, இப்பொழுது உமக்கு விரோதமாய் நான் வரவில்லை. I am against another house with which I am at war. என்னோட யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாக நான் போகிறேன். God has ordered me to hurry. நான் தீவிரமாக இதை செய்ய வேண்டும் என்று தேவன் என்னை கட்டளையிட்டிருக்கிறார். I am going for this battle based on what Lord God told me. ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை முன்னிட்டு நான் வேறொருவரோடு நான் யுத்தம் செய்ய போகிறேன். Don't interfere. என்னோடு நீர் குறுக்கிட வேண்டாம். Please stop for your own sake from interfering with God who is with me. என்னோடு இருக்கிற தேவனோடு நீர் குறுக்கிடாதபடிக்கு தயவு செய்து நீர் செய்கிறதை தடுத்து நிறுத்தும் என்று சொன்னான். Don't interfere, you will die. நீ அதை செய்வதை விட்டுவிடும், அல்லாவிட்டால் நீர் அழிந்து போவீர். God will destroy you. தேவன் உம்மை அழித்து விடுவார். That's what we read in verse 21. அதைத்தான் 21ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். But it says in verse 22, Josiah would not turn away from him. ஆனால் 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமல். Again the same word it says in the middle, nor did he listen to the words of Necho from the mouth of God. நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடாமலும். He thought, I am the favorite of God. அவன் இப்படி யோசித்தான், நான் தேவனுக்கு பிடித்தமானவன். God has promised that I will not die in a battle.
நான் ஒரு யுத்தத்திலே மரிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். I will die only in peace. நான் சமாதானத்தோடே நான் நித்திரையடைவேன் என்று சொல்லியிருக்கிறார். I am worthy to die in peace. நான் சமாதானமாய் நித்திரையடைவதற்கு நான் பாத்திரவான். I am favored of God. நான் தேவனுக்கு பிடித்தமானவன். And I am in touch with God. நான் தேவனோடு தொடர்புடையவன். God speaks to me through his prophets. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு என்னிடத்திலே பேசுகிறார். I have celebrated the Passover in a grand manner. தேவனுடைய பஸ்கா பண்டிகையை நான் மிக விஸ்தாரமாய் நான் விமர்சையாக கொண்டாடி இருக்கிறேன். we are God's people. நாங்கள் தேவனுடைய ஜனங்கள். But you are not following God. ஆனால் நீங்கள் தேவனை பின்பற்றுகிறதில்லையே. How can God speak to you? எப்படி தேவன் உமக்கு உம்மிடத்திலே பேச முடியும்? You are not worthy for God to speak to you. தேவன் உம்மிடத்திலே பேசுகிறதுக்கு நீர் பாத்திரவான் அல்ல. I am worthy for God to speak to me. தேவன் என்னிடத்திலே பேசுகிறதுக்கு நான் தான் பாத்திரவான். My dear brothers and sisters, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, we can have such a high thoughts about ourselves. நம்மை குறித்து இப்படிப்பட்டதான மேன்மையான எண்ணம் நாம் கொண்டிருக்க முடியும். We can look down on other brothers and sisters. அப்படி இருந்து மற்ற சகோதர சகோதரர்களை தாழ்வாக பார்க்க முடியும். I am a favorite. நான் தேவனுக்கு பிரியமானவன். I am doing so much in the church. நான் சபையிலே ஏராளமாய் நான் செய்திருக்கிறேன். I am walking wholeheartedly. நான் முழு இருதயமாய் நான் நடக்கிறேன். You know, when I hear a message in the church, நான் சபையிலே ஒரு செய்தியை நான் கேட்கும் பொழுது I go before God and weep before him. தேவனுக்கு முன்பாக நான் அவர் சமூகத்திலே நான் அழுகிறேன். I pray with weeping. நான் அழுது தேவனிடத்திலே ஜெபிக்கிறேன். I am a favorite of God. நான் தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். And God has encouraged me through his prophets. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு என்னை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். All these high thoughts, it's possible for you and me. உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட எல்லா மேன்மையான எண்ணங்களும் வருவதற்கு சாத்தியம் உண்டு. You know, the pride that's in him, you know how it came out? அந்த பெருமை, அவனுக்குள்ளாக இருந்த பெருமை எப்படி வெளிப்பட்டது தெரியுமா? He did not seek the advice of the prophet at that time. அந்த சமயத்திலே தீர்க்கதரிசியினுடைய ஒரு ஆலோசனையை அவன் கேட்க தவறிவிட்டான். He did not get help from Huldah. உல்தாள் இடத்திலிருந்து அவன் ஆலோசனை கேட்க தவறிவிட்டான். He did not ask for counsel from Huldah. உல்தாள் இடத்திலிருந்து தேவ ஆலோசனை கேட்க அவன் தவறிவிட்டான். In fact, Jeremiah was very much at that time. இன்னும் சொல்லப்போனால் எரேமியா அந்த நாட்களிலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். Jeremiah's father Hilkiah is the priest. எரேமியாவுடைய தகப்பன் இல்கியா அவன் ஆசாரியனாக இருந்தான். He did not ask any counsel from the Hilkiah. இல்கியாவிடத்திலிருந்து எந்த ஒரு ஆலோசனையும் அவன் பெறவில்லை. But did not ask from Jeremiah. எரேமியாவிடத்திலும் ஆலோசனை கேட்கவில்லை. But he went and died in that battle. அவன் மீறி போய் அந்த யுத்தத்திலே மாண்டு போனான். It says here in verse 25. 25ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். Jeremiah chanted a lamentation for Josiah. எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். It was not his time for him to die. நீர் இப்படி மரிக்கிறதற்கு இது காலம் அல்லவே. Yeah, it was not Josiah's time to die. யோசியா மரிக்க வேண்டிய காலம் அல்ல அது. But slowly the dust of high thoughts about himself settled in his heart and he did not ask for counsel. கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை குறித்த அந்த மேட்டிமையான எண்ணம் என்கிற அந்த புழுதி அவனுடைய இருதயத்துக்குள்ளாக படிந்து பெருமை அடைந்து ஆலோசனை கேட்காமல் அவன் காரியங்களை நடப்பித்தான். But we see here இங்கே நாம் பார்க்கிறோம் about entirely another example, David. முற்றிலும் ஒரு எதிர்மறையான ஒரு உதாரணத்தை தாவீதிலே பார்க்கிறோம். He did everything out of love for God. அவன் எல்லாவற்றையும் தேவன் மீது உள்ள அன்பு நிமித்தமாகவே செய்தான். We read in one, I just want to show these verses and see the attitude with how we can give ourselves to the Lord. நாம் எப்படி நம்மை எந்த மனப்பான்மையோடு தேவனுக்கு நாம் கொடுக்க முடியும் என்பதற்கான ஒரு உதாரணத்தை ஒரு சில வசனங்களில் நான் காண்பிக்கிறேன். David at the end of his life, தன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவிலே தாவீது இப்படி he was giving with all his ability for the temple of God. தன்னுடைய எல்லா சக்தியையும் தேவாலயத்திற்கென்று அவன் கொடுத்தான். It says in verse 1 Chronicles, என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால், not out of compulsion,
இது ஒரு கட்டாயத்தினாலே அல்ல. Not because somebody else will say something about him. தன்னை குறித்து வேறு யாரோ ஏதோ சொல்லுவார்கள் என்பதற்காக அல்ல. But in my delight. ஆனால் நான் கொண்டிருக்கிற வாஞ்சை நிமித்தமாக. In my delight in my God, in the house of my God. என் தேவன் பேரிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையின் பேரிலும். I have a lot of treasure. என்னிடத்தில் ஏராளமான பொக்கிஷங்கள் உண்டு. But I give to the house of my God. என்னுடைய தேவனுடைய ஆலயத்திற்கு என்று நான் அவைகளெல்லாம் கொடுக்கிறேன். House of my God, house of my God, house of my God. என் தேவனுடைய ஆலயம் என்று அவன் சொல்கிறான். Yeah, he gave much more than what Josiah and Hezekiah gave. யோசியாவும் எசேக்கியாவும் கொடுத்தவைகளை காட்டிலும் எவ்வளவோ அதிகமானவற்றை தாவீது கொடுத்தான். 3000 talents of gold, 7000 talents of refined silver. Verse 4. 4ஆம் வசனம், 3000 தாலந்து தங்கத்தையும் 7000 தாலந்துடைய சுத்த வெள்ளியாகிய வெள்ளியையும் கொடுக்கிறேன். And in spite of all these things, இவை எல்லாவற்றையும் கொடுத்த போதிலும், with what attitude he gave? அவன் என்ன மனப்பான்மையோடு கொடுத்தான் தெரியுமா? He did not give so that you will get something back for him or for his generation. தனக்கென்றோ அல்லது தன்னுடைய சந்ததிக்கென்றோ ஏதோ ஒன்றை திரும்பவுமாக பிரதிபலனாக பெற்றுக்கொள்வோம் என்ற எதிர்பார்ப்பு நிமித்தமாக அவன் செய்யவில்லை. It says, verse 16. 16ஆம் வசனம், O Lord our God, all this abundance we have provided to build you a house for your holy name. It is from your hand and all is yours. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. Verse 14. 14ஆம் வசனம், the second part. 2ஆம் வசனம், For all things come from you, from your hand we have given you. எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். Hezekiah gave. எசேக்கியா கொடுத்தான். But see the attitude of David. ஆனால் தாவீதுனுடைய மனப்பான்மையை பாருங்கள். Lord, you are giving. ஆண்டவரே, நீர் கொடுக்கிறீர். I took from your hand, உம்முடைய கரத்திலிருந்து நான் எடுக்கிறேன், and put it in another hand of yours. உம்முடைய இன்னொரு கரத்திற்குள்ளாக நான் அதை போடுகிறேன். This is not mine, Lord. இது என்னுடையதல்ல ஆண்டவரே. I am delighted with you. I am delighted with you. நான் உம்மிலே வாஞ்சியா இருக்கிறேன். I am delighted in your house. உம்முடைய தேவாலயத்திலே நான் வாஞ்சியா இருக்கிறேன். So from your hand I give to you. உம்முடைய கரத்திலிருந்து எடுத்து உம்முடைய கரத்திற்கே நான் கொடுக்கிறேன். Till end of his life he had this attitude. Verse 14. 14ஆம் வசனத்தை தன்னுடைய ஜீவியத்தினுடைய கடைசி நாள் வரைக்கும் இதே மனப்பான்மையை அவன் கொண்டிருந்தான். After giving so much gold and silver, ஏராளமான பொன்னையும் வெள்ளியையும் கொடுத்த பிறகு, he said, verse 14, the first part, but Lord, who am I? 14ஆம் வசனத்தினுடைய முதற் பகுதியிலே இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம்? Who am I, Lord? நான் எம்மாத்திரம்? நான் யார் ஆண்டவரே? Who are my people, Lord? என்னுடைய ஜனங்கள் எம்மாத்திரம்? Who am I that I should work so much in the church? சபையிலே நான் இவ்வளவு ஏராளமாய் நான் செய்கிறதற்கு, வேலை செய்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே? Lord, I am not worthy. ஆண்டவரே, நான் பாத்திரன் அல்ல. You gave me the energy. நீர் எனக்கு சக்தியை கொடுத்தீர். You gave me the ability to earn. சம்பாதிக்கக்கூடியதான அந்த சாமர்த்தியத்தை நீர் பலனை நீர் கொடுத்தீர். I get it from you and give it to you. உம்மிடத்திலிருந்து நான் பெற்று உமக்கே நான் கொடுக்கிறேன். You the energy that you give, I give to your church. நீர் கொடுத்த அந்த சக்தியை நான் சபைக்கென்று நான் கொடுக்கிறேன். You see only my heart, Lord. நீர் என்னுடைய இருதயத்தை மாத்திரமே பார்க்கிறீர் ஆண்டவரே. You try, verse 17, you try heart and delight in uprightness. 17ஆம் வசனம், தேவனே, நீர் என் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாக இருக்கிறீர். And in the integrity of my heart have willingly offered all these things. இவை எல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன். Not that I will get some benefit from you, Lord. நான் ஏதோ உம்மிடத்திலிருந்து ஏதோ ஒரு ஆதாயத்தை பெற்றுக்கொள்வேன் என்பதற்காக அல்ல ஆண்டவரே. Lord, I am not worthy. ஆண்டவரே, நான் பாத்திரன் அல்ல. Yes, brothers and sisters. ஆம் சகோதர சகோதரிகளே. No wonder Jesus came in that same lineage. அதே அந்த தாவீதுனுடைய அந்த சந்ததியிலே இயேசு வந்தார் என்பதிலே எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. Called son of David. அது அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். He was so much delighted in God and in his house. தேவனிலும் தேவனுடைய வீட்டிலும் அவர் அவ்வளவாய் வாஞ்சியாய் இருந்தார். May the Lord help us. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. That we do everything out of love for him. எல்லாவற்றையும் அவர் மீது உள்ள அன்பு நிமித்தமாக செய்யும்படி. Not
fear of wrath. நாம் ஏதோ கோபாக்கினை பார்த்து பயப்படுகிறனால அல்ல. That we don't expect that I deserve something good from him because I did all these things. இந்த எல்லா காரியங்களையும் நான் உமக்கு செய்தபடியினாலே ஏதோ ஒரு நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள பாத்திரவான் என்கிற எண்ணத்தோடு அல்ல. Lord, I am not worthy. ஆண்டவரே நான் பாத்திரன் அல்ல. Lord, I am a man under authority. ஆண்டவரே நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்ட மனுஷன். Let's have that great faith. இந்த மேன்மையான விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள கொண்டிருப்போம். And preserve that privilege to sit with Abraham, Isaac and Jacob to recline at the table in the kingdom of heaven. நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய அந்த பந்தி இருக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை உடையவர்களாய் நாம் இருப்போம். May the Lord help us. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. Amen. ஆமென்.